பார்த்தீங்கன்னு 10:30 போகுது. இப்போ தான் எங்கள் வீட்டில் அடுப்பே பற்ற வைக்கிறாங்க. அடுப்பு பற்ற வச்சு சாப்பாடு இல்லை, வேற யாருக்கு? நாய்க்குட்டிகளுக்கு. இப்போ நீ 2 டம்ளர் போடு, நமக்கு இல்லையா? நம்மளுக்கு என்ன கேடு? தின்னு போட்டு சும்மா தானே சுத்தம். அது குட்டி போட்டுருந்துச்சுங்க, நான் சரியா கவனிக்காம விட்டுட்டேன். குட்டியெல்லாம் அத்தலும் தொத்தலுமா மாறிடுச்சு பாவம். ஓ, அப்போ அதனால ஏண்டி நாங்கள் 2 பேர் இருக்கிறோம், எங்களெல்லாம் பார்த்தா தெரியலையா? 2 முட்டை வேக வச்சு கொஞ்சம் தயிர் ஊற்றி 2.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். கொண்டை நாய்களுக்கு வைக்கணும். அடி நான் நமக்கு தான் இப்போ தான் யோசனை வந்துச்சுன்னு பார்த்தா நம்மளுக்கு அரிசி ஊற வச்சிருக்கேன், லேட் ஆகும். சரி, நான் ஒன்றும் எடுத்துட்டு வரலைங்க. இன்னைக்கு எந்திரிச்சதே எடுக்கல, அப்புறம் எப்படி செய்யறது? இன்னைக்கு சண்டே விளாக், அதுவும் விளைக்கல்ல வீட்டுல. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வீடியோ, அதை விளாக் ஒன்று எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சண்டே விளாக் எடுக்கிறேன். இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு, மணி 10:30 ஆகுது. இன்னும் நம்ம சாப்பிட்றக்கு ஒன்றுமே செய்யலை, இன்னும் சாப்பிடவும் இல்லை. நிறைய பேர் நீங்கள் டைமுக்கு சாப்பிடுங்க. என்னை ஒரு மனுஷியாவே எங்கள் வீட்டில் மதிக்க மாட்டேறாங்கங்க. குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு கூட நினைக்கவே மாட்டுறாரு, ஒண்ணுமே வாங்கி தர மாட்டேங்கிறாரு. இப்போ உனக்கு திங்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை, பாவம் பட்னியாக கிடக்குற. ஒன்றுமே இல்லை, ஸ்நாக்ஸ் தான் திங்கணுமா? அரிசி பருப்புலாம் கிடக்குது, அதெல்லாம் என்ன ஒன்று? அரிசி பருப்பு எடுத்து வாயிலே கொட்டிக்குவேன். அதுதான் கொட்டிக்குவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாமா போயிட்டு என்ன எடுத்துட்டாங்க, அதான் எனக்கும் தெரியல என்ன வரணும். கோழி இருக்கும், போய் எடுத்துட்டாங்க, நாட்டுக்கோழி எடுத்துட்டாங்க. நான் இங்கே வரக்குள்ள நான் வெங்காயத்தை உரிச்சு கழுவிட்டு வீட்டை கொட்டி விட்டுறேன். முதல்ல இப்போ சாப்பிட்றதுக்கு நீ ஏதாவது செஞ்சு முதல்ல சாப்பிடு. இப்போ சாப்பிட்றக்கா? மணி 10:30. சரி, சேமியா கிளறிட்டா அளவா செய், சும்மா. உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? எனக்கு வேண்டாம். நைட்டு சாப்பிடல மக்களே, காலையில சாப்பிடல, ஓகேங்களா? அவரு மதியம் சாப்பிட. நான் செய்யணும் இப்போ வந்து. தங்க உனக்கு நீ எதுக்கு நான் செய்யணும்னு நான் கேட்குறேன். நீ உனக்கு ஏதாவது செஞ்சு சாப்பிடு. என்ன சாப்பிட்டுக்குவீங்க? பிரியாணி யாருப்பா பண்ற? இல்லை, சும்மா சொல்கிறேன். சரி, நான் கடைக்கு போயிட்டு வர்றோம். நீ ஏதாவது செஞ்சு உனக்கு மாதிரி இப்போ சாப்பிடு. தம்பி இருக்கான்ல, தம்பிக்கு பார்க்கணும்ல. வந்திருக்கோம், நாட்டுக்கோழி எடுக்கலான்னு சொல்லி கடையில் இருக்கணும். இப்போ காலையில் சாப்பிட்றதுக்கு செஞ்சிட்ருக்கேன். மாமா கோழி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, நாட்டுக்கோழி. நம்ம வீட்டில் இன்றைக்கி நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரசம் வைக்க போகிறேன். வந்தோடனே வெங்காயம் உரிக்கிறக்கு உட்காந்தாச்சு. தம்பி தூங்க வச்சுட்டேன் இவங்க வரக்குள்ளே. பார்க்கலாம், அப்படியே பசி வேற ஆயிடுச்சு. விலைக்கிழவியாச்சு. விலைக்கிழவிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலெல்லாம் அப்படியே அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம் உரிக்கிறதுக்கு வெங்காயம் எடுத்து வச்சேன். ஆனால் குட்டி தங்க எந்திரிச்சிட்டாங்க. அவங்க எந்திரிச்சனால இந்த வேலையை அப்படியே விட்டுட்டு இப்போ என்ன பண்ணலான்னா சாப்பாடு வச்சிடலாம். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நாய்க்குட்டிக்கு வந்து சாப்பாடு வச்சு எடுத்து வச்சாச்சு. இதெல்லாம் தூக்கி உள்ள வைக்கணும், வீடு கூட்டணும். அதுக்குள்ளே குட்டி பாண்டா எந்திரிச்சிட்டாங்க. குட்டி கொஞ்சம் எத்தனை பேரு? குட்டி குஞ்சாண்டி என்ன பண்றீங்கடி? உங்க தங்க ஒட்டுக்குடி அவங்க பிஸியில் இருக்காங்க. மாமா வந்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம் பிளாக. ஏதாவது செஞ்சு சாப்பிட சொன்னாரு, ஒன்றும் செய்யல. விளைக்கலருக்கே நேரம் சரியா இருந்தது. நீங்க மாவாட்டுறக்கு அரிசி ஊற வைக்கணும். இல்லையா? நாய்க்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நீ மனுஷனுக்கு இங்கே சாப்பாடு ரெடி ஆச்சு நினைக்கிறேன். நீ நாய்க்கு ரெடி ஆச்சு. காலையிலேருந்து இவ்வளோ நேரம் வித்தம் பண்ணியா? இல்லைப்பா, இப்போ காலையில் சாப்பிட்டோம்ல. காலையில் இப்போ பார்த்தீங்கன்னா சேமியா கிளறி சாப்பிட்டாச்சு. அப்படியே காமிச்சேன், சேமியா கிளறி சாப்பிட்டோம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நாய்க்கு வந்து முதல் கொண்டே சாப்பாடு வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு. நாய்க்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வெந்திருக்குதா? வந்துருச்சு. கொலை விட்டு லைட்டாக இதா. இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பாடு ஆயிடுச்சு. அது போக வந்து குழம்புக்கு வந்து எல்லாம் வணக்கி ஃபேனு கறி வச்சுருக்கேன். ஆறிட்டு நாய்க்கு முதல் போய் சாப்பாடை வச்சுட்டு தண்ணி இல்லைன்னு வெளியில் போய் கலசாமி, அப்போ தண்ணி போட்டுக்கிறேன். நாய்க்கு வந்து சாப்பாடை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு சாப்பாடு பண்ணலாம். பார்த்ததுலேருந்து நாய்க்கு முதல்ல சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. நேற்று நைட்டு ப்ரெட்டு பாக்கெட் ஒரு 1/2 பாக்கெட் இருந்துச்சுங்களா, அதை எடுத்து போட பத்தாதுமா. 7 குட்டி இருக்குமா அங்கே. சரி, போட்டு கூட. நீ தம்பியை பிடி,
தம்பி இப்போ குட்டி கொஞ்சம் எழுந்திரிச்சான். காலையில் சாப்பிட்றதுக்கு இப்போ சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு இது விசில் வந்துருச்சு, அது விசில் வந்துருச்சு. வணக்கி வச்சுட்டு இந்த சைடு வரக்குள்ள எழுந்திரிச்சிட்டாரு சார். இனி அவரை பார்க்கணும். அது போக இன்னைக்கு கறி தாளிச்சு விடுவோம். சாப்பாடு ஆயிடுச்சு, கறி தாளிச்சுட்டா விசில் வந்தால் வேலை முடிஞ்சு. இப்போ அவங்க போய் சாப்பாடு தண்ணியில் போட்டு விட்டுறேன். தண்ணி சாப்பாடு வச்சு விட்டு போட்டு விட்டுறேன். இங்கே இருக்கேன் பார்த்தீங்களா, 2 பேர் இருக்கானுங்க. இந்த இன்னொருத்தன் வரான் இப்போ தான். ஏ வாடா இங்கே குட்டி குஞ்சம். இன்னும் 3 பேர் இருப்பானுங்களே. இவனுங்களே சாப்பிட்டானுங்கண்ணா. சாப்பிட்டு போகிறானுங்க. எவனோ ஒரு குட்டிங்களுக்கு சாப்பாடு வச்சாச்சு. நம்ம சாப்பிட்றதுக்கு செய்வோம். சமையல் ரெடி ஆயிடுச்சாப்பா? சமையலில் ரெடி ஆயிடுச்சுங்களாம்மா? தண்ணி மோட்ரு போட்டு விட்டு இப்போ தண்ணிக்கிறேன்னு சொல்லி தண்ணி பிடிச்சிட்டு தம்பிக்கு தண்ணி காய வச்சுட்டு தம்பியும் தூங்க வச்சுட்டு இப்போ வீடெல்லாம் கூட்டிகிட்ருக்கா பிரியா. வீடு கூட்டினதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து குளிச்சுட்டா. ஏய் சாப்பிட்டு சூப்பர் தாங்க, தேங்க்யூ. என் பிள்ளை என்னமோ செஞ்சு கொண்டு வந்திருப்பான். சாப்பிட்டலாம் நினப்ப குளிக்கிறீங்கிற. சரி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். தம்பி தூங்கிட்டு இருக்கான். மைக்கில் சாரி 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 பூரி. என்னங்க இதில் ஃப்ராங்க் வீடியோ போடுங்க. நீங்கள் சேலஞ்ச் வீடியோ போட்டோம். பிரியாமணி இதில் பிரியாமணி சேனலில் பார்த்தீங்கன்னா நேற்று இதுவும் பிரியாமணிக்கு தானே. அவள் முந்தானத்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் வீடியோ போட்டோம். போக நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் அந்த வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா போச்சுன்னா தான் நாங்கள் அட்வான்ஸாக பண்ண முடியும். சரி நல்லா போகுது ஒரு ஆசை வரும், ஒரு பூஸ்டா இருக்கும். நீங்க வந்து பாக்குறீங்க, ஓகே எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு, அப்ப இதை விட இன்னும் பெஸ்டா கொடுக்கணும். இந்த தடவை வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு இது பிளானே கிடையாது. மோனா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபாலோவர்ஸ் ஒருத்தவங்க லைவ்ல சொன்னாங்க. அவங்க சொன்னதை வச்சுதான் இந்த வீடியோவே எடுத்தேன். இல்லாட்டினா இந்த வீடியோ எனக்கு நான் எடுத்துருக்கவே மாட்டேன். ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் அந்த வீடியோ வந்து இன்னும் நல்லா ஒரு ஆர்வமாக பண்ண முடியும். வீடியோ அது போகவே மூவே ஆகலை. எப்படி வீடியோ போடுறேன்னு தெரியல. அது புது யூடியூபர்ஸ் நிறையா இருக்காங்க இல்லையா? இல்லை புது யூடியூபர்ஸ் யூடியூபர்ஸ் நிறையா இருக்கிறாங்க. அதனால் அது வந்து அப்படித்தான். அது யூடியூப் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் ஒன்றும் இல்லை. அதான் யூடியூப் நம்ம வீடியோ அதிகமாக நல்லா நிறுத்தி பார்த்தாங்கன்னா அது வந்து ரீச் ஆகும். ஸ்கிப் பண்ணாங்கன்னு வச்சுக்கவே வராது, ரீச் போகாது அதிகமாக. சரி கூட்டிகிட்டு நீ குளிச்சுட்டு அதுக்குள்ள நான் சாப்பிட்டுறேன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சமையல் ரெடி ஆயிடுச்சு. எத்தனை மணி? 2. ஏப்பா தண்ணி ஆஃப் பண்ணி விட்றவா? நீ வா, அந்த உட்காந்தக்கு அப்புறம் தான் போகணும். இல்லை விசுக்குன்னு புரண்டுட்டானா? சாப்பிடலாம் வாங்க. ரெடி பண்ண சாப்பாடில் இந்த தண்ணி குடியாது சாப்பாடு. அப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு. அது நம்ம நாட்டுக்கோழி முட்டையா? நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் கிடைக்காது, பிராய்லர் முட்டை. வாங்க சாப்பிடலாம். தான் சண்டே ஸ்பெஷல். ரசம் வைக்கல, என்னால் ஒன்றும் முடியலை, அதனால ரசம் வைக்கல. பரவாயில்ல விடு, வாங்க சாப்பிடலாம். ஹாப்பி சண்டே. கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவங்கவுங்க பிளேஸில் போய் படுத்தாச்சு. நானும் தம்பி உள்ளே படுத்திருந்தோம். தம்பி தூங்கிட்டு இருக்கான். எந்திரிச்சு வந்து வீடியோ அப்லோட் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். மாமா தான் எந்திரிச்சிட்டு விளைக்கல் வராங்க. குட்டிமா கைகால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு
அவங்க படுத்திருக்காங்க. அவள் தூங்கவே இல்லை. நாங்கள் தூங்கினோம், நான் தூங்கினேன். மாமா ஒரு 2 நிமிஷம் கண்ணை இருந்தார். அவள் தூங்கவே இல்லை. அவள் எந்திரிச்சிட்டா, அவளும் எந்திரிச்சிட்டா. குட்டி பையன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான். டீ வச்சு குடிக்கலாம் வாங்க. எல்லோரும் சண்டே வந்து நம்மளுக்கு இப்படி தான் போகுது. சாப்பாடுறதுக்கு நைட்டுக்கு ஏதோ பண்ண வேண்டியதில்லை. ஒரு வேலை மட்டும் பெண்டிங்கில் இருக்குது, அந்த வேலை பண்ணணும். என் மூஞ்சி என்னடா என் மூஞ்சி கரையேனுக்கு. என் மூக்கு பாருங்க பளபளன்னு இருக்கு. எந்திரிச்சிட்டானா? ஆ ஏன் எந்திரிச்சிட்டானா? எந்திரிச்சிட்டான். ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்பா எடுத்து அப்பா எடுத்து. ஏம்மா எங்கேயா பண்ணீங்க? உங்கள் அக்கா எங்க? அக்கா எங்க உங்களுக்கு? அக்கா எங்கடி? அக்கா சொல்லுங்க. அக்கா இங்க டீ வச்சோம். டீ வச்சு நான் குடிச்சே முடிச்சிட்டேன். பிள்ளைக்கு என்னடி வேணும்? உங்கம்மா 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 பாப்பாவுக்கு பூஸ்ட். பாப்பாவுக்கு பூஸ்ட் குடிச்சாச்சு. ஏய் கிரு 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 கிரு. என்ன பண்ணீங்க இன்ன வரைக்கும்? என்ன பண்ணீங்க சொல்லுங்கள் 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 சொல்லுங்கள். இன்ன வரைக்கும் என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? அம்மா அப்பா வந்துட்டாங்க, பேசிட்டு உட்காந்துருந்தோம். டவுசர் பண்ணி இங்கே நிற்கிறான், ஒரு டவுசர் அங்கே தூங்குறான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மீன். வந்திருக்காங்களா? சரி சரி. மீன் வறுக்கறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அம்மா வீட்டில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா மீன் கொண்டு வந்தாங்க. மீன் குழம்பு, இது வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, எல்லாம் மீன் குழம்பு. மீன் வறுக்கணும், குழம்பு சுடு பண்ணியாச்சு. சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் வச்சு சாப்பாடே இருக்குது, அதனால் சாப்பாடு வைக்கலை. போட்டு வறுத்துட்டு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு மீன் வறுக்கிறதுக்கு. ஒரு ஆளாக சாப்பிட்டா அப்புறமா தூங்கலாம். 2 பேர் சாப்பிட்டுட்ருக்காங்க நைட் சாப்பாடு. நான் வந்து ஒரு மாதிரியாக இருக்குன்னு சாப்பிடல. இவங்க 2 பேருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் தான் கட் பண்ணேன். தம்பி தூங்கிட்டோம். வாங்க சாப்பிட்லாம். பொழப்பினைக்கு இப்படி தான் போச்சு. ஆமாம், டிவியில் பார்த்தீங்கன்னா சந்திரமுகி 2 ஓடிட்டுருக்குது. அதை பார்த்துட்டே சாப்பிட்டுட்ருக்குறாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு தூங்கிட்டோம். விலாகை வந்து முடிக்காமல் அப்படியே தூங்கிட்டோம். இது காலையில் எடுக்கிறேன். காலையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா மணி 10 போகுது. பாப்பாவெல்லாம் ஸ்கூலுக்கு தட்டிட்டு தம்பிக்கு வந்து மருந்தெல்லாம் ஊற்றி விட்டு அவனையும் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த விலாகை வந்து முடிக்கிறேன். மாமா வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்குக்கு போயிட்டாங்க. சரி ஓகே, இந்த விலாக் இதோடு முடிச்சிக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். பாய் டாட்டா.